ஹலோ செல்லங்களா, அம்மா வந்து கொஞ்சம் கடலை மாவு வாங்கிட்டு வந்துக்கிறேன். கோதுமை மாவு போட்டு போண்டா சுட போகிறேன். நீ கோதுமை மாவு தான் இப்போ வெறும் கோதுமை மாவு தான் செய்வேன். இப்போ அம்மா வந்து கடலை மாவு வாங்கிட்டு வந்துருக்குறேன். அது கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். சும்மா இது பாருங்க, சும்மா ஒரு 2 ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன் கடலை மாவு போட்டு கோதுமை மாவில் போட்டு இன்னைக்கு போண்டா செய்ய போகிறேன். நம்ம கோதுமையில் நிறைய ரெசிபி செய்யலாம் பிள்ளைங்களா, புரியுதுங்களா? கோதுமை மாவு இது பாருங்க, கோதுமை மாவு ஒரே ஒரு கரண்டி தான், அவ்வளோதான். 2 பேர் தானே இருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். இப்போ 2த்தையும் நல்லா கலக்கிக்கலாம். கடலை மாவு 1 ஸ்பூனு, கோதுமை மாவு 1 கரண்டி, சின்ன கரண்டியில். இப்போ அம்மா வந்து கடலை எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ ஒரு துண்டு இஞ்சியும், இந்த ஒரே ஒரு துண்டு இஞ்சியும் ரவியோண்டு சோம்பு இது பாருங்க போட்டு மிக்சியில் அந்த போண்டா திருவின்னு வந்துடலாம். திருவின்னு வந்துட்டோம்னா நம்ம வந்து போண்டா சுட்டுடலாம். 5 நிமிஷம் தான் செல்ல பிள்ளைங்க போண்டாலாம். இப்போ இஞ்சியும் சோம்பும் அரைச்சாச்சு, இதில் போட்டுக்கலாம். அப்புறம் அம்மா என்னென்ன போடுறோம், சிம்பிளாக தான் செய்வேன், அது நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சுருப்பீங்க, இருந்தாலும் அம்மா செய்கிற மெத்தடை பாருங்கள். இப்போ அதுக்கு இந்த பாருங்க, கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், இந்த பாருங்க ஒரு வெங்காயம். நான் கையில் காட்டுறேன்னு நினைக்காதீங்க, எண்ணெய் சுடுது பக்கத்தில், அதனால தான் அம்மா வந்து இப்படியே காட்டுறேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு கலராக வேணும் போண்டானா கலர் பொடி போடலாம். நான் கலர் போடலை இன்னைக்கு, எப்பவுமே சாதாவாக தான் செய்ய போகிறேன். ஃபுட் கலர் போட்டோம்னா அது கலராக இருக்கும் போண்டா. என்ன அதுக்கு கேசரி பவுடர் தான் பாருங்க. முதல்ல நல்லா இப்படி பிசைஞ்சுக்கணும். கடலை மாவும் அரிசி மாவு போடல இன்னைக்கு, கோதுமை மாவு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை பிசைஞ்சுக்கலாம். 1 ஸ்பூன் தான் போட்டேன் கடலை மாவு, கோதுமை மாவு 1 கரண்டி போட்டேன். அதுவே இவ்வளோ மாவு. சரி, இப்போ பாருங்கள் பிள்ளைங்களா, மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். உப்பு பார்த்தாங்க, உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டோம்னா. பச்சை மிளகா வீட்டில் வந்த மிளகா தான், காரம் கம்மியாக இருக்குது, அதனால அம்மா வந்து சட்னி அரைக்கணும். எண்ணெய் காஞ்சிது, டக்குன்னு ஆகிடும் வேலை. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கிரிப்பியாக வேணும், மொறுன்னு வேணும்னா கொஞ்சம் அரிசி மாவு போடலாம். அப்போ நம்ம கொஞ்சம் மொறுன்னு வரும். வெங்காய போண்டா இது. இப்போ சின்னதாக உருண்டை பாருங்க. போண்டா சட்னி அரைக்க போகிறோம் அம்மா. கோதுமை மாவில் போண்டா. ஆனால் பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது இதெல்லாம் செய்வேன். என் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ள நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு செஞ்சு. கொஞ்சம் சிறுவாகவே வேகட்டும், அப்போ தான் அது உள்ள மாவு நல்லா வேகும். அதுக்குள்ளே நம்ம வந்து சட்னி இது வர ஒரு பத்தை தேங்காய் பத்தை, ஒரே ஒரு பூண்டு, அதுக்கு சின்ன காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா, அவ்வளோதான். சட்னி அரைச்சிக்கலாம். தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
சட்னிக்கு கொஞ்சமாக அது பாருங்க கொத்தமல்லி போட்டுக்கிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி போட்டோம்னா. பொட்டுக்கடலை கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் பாருங்க, ஒரு ஸ்பூனு பொட்டுக்கடலை, அவ்வளோதான். சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோம்னா போண்டா ரெடி. சுட சுட சாப்பிட்டோமா, காஃபியோ டீயோ போட்டு குடித்தோமா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதை நான் ஒன்றும் செய்யணும், வீட்டில் இருக்காருல்ல. அப்பா வேலைக்கு போயிட்டேன்னா இதெல்லாம் செய்ய மாட்டேன். அப்பா வீட்டில் இருக்காங்கன்னா எதனா செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாரு. நம்ம கேசரி பவுடர் போட்டோம்னா இந்த டீ கடை போண்டா மாதிரி வரும், புரியுதுங்களா? டீ கடையிலலாம் அப்படிதான் கலர் போட்டு தானே விற்கிறாங்க. நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு கலர் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. இதில் கொத்தமல்லிலாம் போட்டுக்கிறோம், நல்லா வாசனையாக இருக்கும். கம்மன்னு சோம்பு போட்டுக்கிறோம், இஞ்சி போட்டுக்கிறோம், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் கோதுமை போண்டா. பாருங்கள், இப்போ வந்து அடுப்பை ஸ்பீடில் வச்சுக்கலாம். கொஞ்சம் சிறுவை வேகட்டும். இந்த போண்டா பாருங்க பிள்ளைங்களா, சுட சுட சும்மாவே சாப்பிட அவ்வளோ டேஸ்டா இருக்குது. அம்மா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அரைச்சிக்கிறேன் சட்னி. இந்த பாருங்க, கொத்தமல்லி போட்டு அரைச்சிக்கிறேன், நல்ல டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிறேன் அடுப்பில். சிறுவை வந்து உள்ள வரைக்கும் மாவு வேகணும் இல்லைங்களா? மென்று சாப்பிடும்போது அந்த கொத்தமல்லி இஞ்சி அந்த சோம்பு வாசனையோட நல்லா சூப்பராக இருக்குது. நான் ஒன்று சுடும்போது சாப்பிட்டேன், எவ்வளோ டேஸ்டாக இருக்குது பாருங்க. வெங்காய போண்டா இதான். அவ்வளோதான் பிள்ளைங்களா. சும்மா ஒரு கரண்டி மாவில் குட்டி குட்டியாக போட்டிருக்கிறேன். 10-15 போண்டா வந்துருக்குது. நாங்கள் ஆளுக்கு நாங்கள் சாப்பிடுவோம், மீதி இருந்தால் கீழே பசங்களுக்கு கொடுப்போம். டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது போண்டாக்கு சட்னி தாளிக்கணுன்ற அவசியம் இல்லை. அது பாருங்க, சூப்பரான போண்டா ரெடி. இது பாருங்க பிள்ளைங்களா, போண்டா
சட்னி ரெடி, வாங்க சூடாக சாப்பிடலாம் அம்மா வீட்டில். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் செல்லங்களா. வெங்காய போண்டா அம்மா ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சுட்டேன் பாருங்க. ஓகே, பாய் செல்லங்களா. வாங்க செல்லங்களா. இப்போதான் அம்மா அவங்ககிட்ட பேசிட்டு வந்த கொஞ்ச நேரத்துக்குலாம் இந்த பாருங்க போண்டா செஞ்சாச்சு. அம்மா அப்பா சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சூடாக சாப்பிடலாம். பாய் செல்லங்களா. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.